الحمد لله الذي وحده والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أولم ينظروا في ملكوت السماوات والأرض وما خلق الله من شيء அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ரமலானின் புனித இரவுகளில் அல்லாஹுவை தொழுதுவிட்டு அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அவன் நமக்கு வழங்க இருக்கிற சொர்க்கத்தையும் எதிர்பார்த்தவர்களாகவும் அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பேச்சுகள் எங்கெல்லாம் நிகழுமோ அங்கெல்லாம் மலக்குமார்களை அனுப்பி ரஹ்மத்தையும் சக்கீனத்தையும் கேட்குமாறு பணிக்கப்பட்டிருக்கிற அந்த பணியில் அல்லாஹ் நம்மளை ஈடுபட செய்திருக்கிறான். இந்த அவை என்பது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஆழமான நம்பிக்கை. தெருக்களில் சுற்றி திரிகிற மலாயிக்கத்துமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பணியே என்ன என்றால் தேடி அலைவது. எங்காவது அல்லாஹுவை பற்றி பேசுகிறார்களா, அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்களா என்று தேடி அலைவது. அப்படி தேடி அலைந்து ஒரு இடத்தில் அல்லாஹுவை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அங்கு அவர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள். தங்களுடைய இறக்கைகளை வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் போர்த்தி கொண்டு அல்லாஹுவிடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். இறைவா, இவர்களுக்கு ரஹ்மத்தை செய். இறைவா, இவர்களுடைய பாவங்களை மன்னி. யா அல்லாஹ், இவர்களுக்கு சக்கீனத் அமைதியை இறக்கு என்று துஆ செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த வழியாக ஒருத்தர் கடந்து சென்றாலும் அவருக்கும் அந்த பாக்கியத்தை கேட்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நற்செய்தி சொல்லுகிறார்கள். இருக்கிற அவைகளிலேயே நாம் குழுமியிருக்கிற இந்த அவை என்பது அல்லாஹுடைய வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிற அவைகள் என்ற ஆழ்மனத நம்பிக்கையோடு நம்முடைய தலைப்புக்கு செல்வோம். நாம் கெட்ட கொள்கைகள் உருவாவதற்கான அடிப்படை காரணங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதில் முதலாவது மனிதனுடைய அறியாமை கெட்ட கொள்கையை கொண்டு வந்து சேர்க்கும். இரண்டாவது மனிதனிடத்தில் இருக்கிற வரட்டு பிடிவாதம் அவனை கெட்ட கொள்கையில் கொண்டு போய் சேர்க்கும். மூன்றாவது கண்மூடி பின்பற்றுவது அவனை கெட்ட கொள்கையில் கொண்டு போய் சேர்க்கும். நாலாவது அவனிடத்தில் இருக்கக்கூடிய வரம்பு மீறும் பண்பு அவனை கெட்ட கொள்கைகள் கொண்டு போய் சேர்த்துரும் என்று நாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து அறிந்திருக்கிறோம். இப்போ ஐந்தாவதாக சாலிஹுல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஐந்தாவது கொள்கை கஃப்லத் லம் யதஃபக்கர், பொடுபோக்காகவும் சிந்திக்காமலும் இருக்கிறதுனால் கெட்ட கொள்கைகள் உருவாகும். அது நம்மிடத்துல வந்து சேரும் என்று சொல்லுகிறார்கள். அதென்ன கஃப்லத் என்றால், பொதுவாக நம்மிடத்துல இருக்கிற பண்பு நம்மளை படைச்சது அல்லாண்டு ஏற்றுக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அதை பொறுத்த வரைக்கும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அது ஏதோ நம்மனால நடக்கிறது, நாம் செய்கிறதுனால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளோ அல்லது ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வமோ நம்முடைய முயற்சி, நம்முடைய செயல்பாடு என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கை இருக்கிறதே மிக மோசமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
சொல்லுகிற போது சொல்லுகிறான், வமா அல்லாஹ் எப்படி, வல்லாஹு ஹலக்கக்கும், அல்லாஹுதான் உங்களை படைத்தான், வமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றையும் அல்லாஹுதான் படைத்தான். நாம செய்யறதையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான் என்ற நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கா? நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோமே, அல்லது செய்துகின்று இருக்கிறோமே, அல்லது செய்ய போகிறோமே, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதை உணராதனாலதான் மனிதன் இன்னைக்கு என்ன நினைக்கிறான்னா, மனிதனை தவிர வேறு யாரும் இல்லை. நாம அல்லாஹ் கடவுளை பத்தி பேசினாலே, கடவுளுக்கு இங்க என்னப்பா வேலை அப்படின்னு கேட்கலாம். கடவுளா கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாரு, கடவுளா சேட்டலைட்டை கண்டுபிடிச்சாரு, கடவுளா செல்போனை கண்டுபிடிச்சாரு, கடவுளா கரண்டை கண்டுபிடிச்சாரு, கடவுளா ஃபேனை கண்டுபிடிச்சாரு, எல்லாம் மருத்துவத்தை கடவுளா கண்டுபிடிச்சாரு, எல்லாத்தையும் கேட்கிறான். இது யாரு, எல்லாம் யார் கண்டுபிடிச்சா? மனிதன். இப்ப மனிதன் ஆளுவதற்கு தான் தகுதியானவங்க. இங்க கடவுளுக்கு என்னப்பா வேலை அப்படின்னு கேட்கிறான். இது என்ன அவனுக்கு வேலை? இது எல்லாமே நாங்க உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றான். அதனால புரிந்து கொள்ளணும், இது எல்லாம் இவன் உருவாக்கினானா அல்லது இவனை உருவாக்குவதற்கு அல்லாஹ் படைத்தானா? இவன் மூளைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இவன் நினைக்கிறான், முந்திய மனிதர்கள் அப்ப என்னப்பா அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கெல்லாம் அறிவியல்ல சிந்திக்க மாட்டார்கள், அவர்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா புரிஞ்சுக்கிறணும், அப்ப இருந்த அந்த காலத்துக்கு தேவையான அறிவை கொடுத்து அவ்வளவோடு அல்லாஹ் போதுமாக்கிக்கிட்டான். அடுத்த காலம் கொஞ்சம் மக்கள் பெருகிற போது அதுக்கேற்ற மாதிரி மாற்றினான். அடுத்த காலம் மாறுகிற போது அதுக்கேற்ற மாதிரி மாறினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த அறிவு அவர்களுக்கு போதுமானது. நெல்ல அரிசி ஆக்குறதுக்கு அவர்கள் என்ன பண்ணியிருப்பார்கள்? அதிகபட்சமா போனா ஒண்ணு மெண்டு மெண்டு அரிசியை பிரிச்சிருப்பாங்க, அல்லது கொஞ்சம் கொஞ்சமா கையில போட்டு பிரிச்சு பிரிச்சு எடுத்திருப்பாங்க. இது ஒரு நாளைக்கு உட்காந்து பிரிச்சு எடுத்தா ஒரு கிலோ அரிசி பிரிச்சிருவோமா? நெல்ல அதுவே முடியாது, அதுவே கஷ்டம். அப்ப அவ்வளவுதான் போதும். ஏன்? மொத்தமே 4 பேர் 5 பேர் தான் மக்கள், அவர்களுக்கு பிரிச்சு எடுத்தா போதுமானது. ஆனா இன்னைக்கு அவர்கள் காலத்துக்கு கொஞ்சம் மாறினோடனே உரலை கண்டுபிடிக்க விட்டான் ரப்பு. ஏன்? போதும், உரல்ல குத்தி ஒரு 10 கிலோ அரிசி ஆக்கிக்க, இருக்கிறதப்புறம் அரிசி ஆக்கிட்டீங்கன்னா வீணா போயிடும், அதிகமா கொஞ்சமா கொடுத்தான். அதுக்கடுத்து அதுல கொஞ்சம் வந்துச்சு, ரைஸ் மில்லை கண்டுபிடிக்க விட்டான், கொடுத்தான். ஏன்? ஒரு 1000கணக்கான மக்கள் 2000கணக்கான மக்கள் உருவானோன்னு நீ இப்ப குத்திட்டுலாம் இருந்தேன்னா உனக்கு பட்டி கிடந்து செத்துருவ, கொஞ்சம் பார்த்துக்க. அதுல இருந்து கல்லை பிரிக்கிறது எல்லாம். இப்ப அறிவு என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அந்த நெல்லை அரிசியாக்குகிறதுல தான் அறிவு, அதுதான் அறிவியல். அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா மாறி வர்றதெல்லாம் டெவலப்மெண்ட் தானே. துணி இருக்கு, சட்டையை போடணும் என்பதற்கு அளவுகள், அந்த சட்டையில என்னென்ன வடிவங்களை கொண்டு வருவது கண்டுபிடிச்சது அறிவியலா அல்லது சட்டையை உருவாக்குனது அறிவியலா? சட்டையை உருவாக்குனது அறிவியல். அதுல டிசைனை மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஒரு காலத்துல இது ஃபேமஸா இருந்துச்சு, இந்த காலர்ல இந்த ஒத்த காலர் மட்டும் இருக்குது. அது கொஞ்சம் மாறின உடனே பெரிய காலர் விட்டாங்க, அது கொஞ்சம் மாறின உடனே பெரிய காலர்லயே பெருசா தொங்கும், நம்ம இது வரைக்கும் அதான் பேரு. அதுல ஒரு பட்டனை வை, அதுல பட்டன் மட்டும் வைக்கிறது இல்ல, அதுக்கு இடையில மட்டும் இப்படி கழுத்தோட சேர்த்து கட்டிக்க. எல்லாம் இதெல்லாம் டெவலப்மெண்ட், அறிவியல் இல்ல. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு ஏற்ப மாறி இருக்கிறோம். அந்த தேவைக்கு ஏற்ப செயலை கொடுத்தவன் அல்லாஹ். அப்படியே கொடுக்கத்தான் இவன் மாறி இருக்கிறானுடைய. இவன் என்ன நினைக்கிறான்னா, இல்ல இதுக்கு கடவுளுக்கு சம்பந்தம் இல்லைன்றான். நன்றாக புரிந்து கொள்ளணும், இந்த கொள்கை உருவாவதற்கு இன்னொரு அடிப்படை கடவுளை பற்றி தப்பும் தவறுமாக சொல்லி கொடுத்தது. சிந்திக்கவே விடுறதில்லை கடவுளை பற்றி. அவன் இருக்கிறன்னு அப்பப்ப நிரூபிக்கிறான். எந்த அடிப்படையில? மனிதன்கிட்ட கேட்கிறான், உனக்கு செல்வந்தனாக இருக்கிறதில்ல, இன்னைக்கு இப்ப உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் பேசுங்களேன். முஸ்லிம்கள்ல யாருமே செல்வ சீமான்கள் கிடையாது. அதுக்காக நாங்கள்லாம் ஏழைன்றது இல்லை.
உலக பணக்காரர்களுடைய லிஸ்ட்ல முஸ்லிம்கள் யாராவது இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் 10ல யாருமே இல்லை. எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அறிவு கம்மிங்க, நமக்கு திறமை கம்மிங்க, அவங்களுக்கு திறமை கூட, ஏந்து அந்த திறமையினாலதான் அவனுக்கு அவ்வளவு செல்வத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படி நம்மளே நம்ப வச்சிருக்கிறான். ஆனா இது ஆதிகால உளுத்து போன நம்பிக்கை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல காரூன் ஒருத்தர் இருந்தான். அவனுடைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த கஜானாக்களுடைய சாவியை சுமப்பதற்கே பலங்கண்ட ஒரு படை தேவைப்பட்டது, சாவிகளை சுமப்பதற்கு. அவனுக்கு முன்னால பில்கேட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு முன்னால இன்னைக்கு இருக்கக்கூடிய எலான் மஸ்க் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர்களுடைய செல்வம் எல்லாம் காரூனுடைய செல்வத்துக்கு கால் தூசிக்கு. ஏன்? அவன் உண்மையான செல்வத்தை வச்சிருந்தான். காரூன் வச்சிருந்த செல்வம் பூரா தங்கம், வைரம், வைடூரியம், அழியவே அழியாதது. அது மாத்தி மாத்தி பயனுள்ளதா வந்துகிட்டே இருக்கும். இவங்க வச்சிருக்கிறதெல்லாம் வெறும் சாய நோட்டு, கலர் நோட்டு. இதை வச்சுக்கிட்டு இவன் சொல்றான் நான் தான் பெரிய பணக்காரன். நம்ம ஆளுங்களும் அதை பார்த்து ஏங்கிட்டு கரெக்டு தான் அப்படின்றாங்க. ஆனா காரூன்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் தாண்டா உன்னை படைச்சு உன் மூளையை கொடுத்து இவ்வளவு செல்வம் தானே ஆக்கியிருக்கான் அப்படின்னா, இன்னமா ஊத்தி துவல ஐந்தி இல்ல இது எனக்கு அடைஞ்சதெல்லாம் என் அறிவாள் அப்படின்னா. எலான் மாஸ்கோடைய அறிவாளை அடைஞ்சான்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். காரூன் அன்னைக்கு சொன்னான் ரெண்டு ஒன்னா இது போயிருக்கா ஒப்பிட்டு பாரு, ரெண்டு ஒண்ணுதான். ஆனா முஸ்லீம்கள் சொன்னாங்க இல்ல அல்லாஹ் தாண்டா உனக்கு கொடுத்தான். அல்லாஹ் நாடி இருந்தா இடத்துல எண்ணெய் வச்சிருப்பான், அல்லாஹ் நாடி இருந்தா என் இடத்துல உனைய வச்சிருப்பான். இதுதான் இயல்பு என்பதை ரெண்டே வார்த்தை தான், வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், உங்க செயல்களையும் படைத்தான். ஆழமா நம்பிக்கைங்க. நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் தெளிவானது. அல்லாஹ் நமக்கு இவ்வளவுதான் நாடி இருக்கிறான் என்று நம்பிட்டால் பிரச்சனையே வராது. ஆனால் இதை நம்புவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அப்பப்ப இந்த உலகத்தினுடைய இயக்கங்கள் அனைத்தும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது என்பதை மனிதனுக்கு உணர்த்துகிறான். ஆனா உணர விட மாட்டான், உணரவே விட மாட்டான். நீங்க பாருங்களேன், பூகம்பம் வருதா? வருது. பூகம்பம் வருது. பெரும் பெரும் புயல் மழை வருதா? வருது. பெரும் நெருப்புகள் வருதா? வருது. எல்லாம் வருது. எல்லாம் ஏண்டா வருது அப்படின்னு கேட்டா, பக்கமா எழுதுறோம், பக்கமா பேசுறோம், மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுறான். ஏன் காட்டு தீ வந்தது தெரியுமா? அங்கு மழையே இல்லாமல் 2 வருஷம் காஞ்சு போனது. ஏன் வந்தது தெரியுமா? கடல்ல காற்று பயங்கரமா வீச ஆரம்பித்தது. ஏன் தடுக்க முடியல தெரியுமா? அந்த காற்றை எதிர்ப்பதற்கு நம்மகிட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. எங்க தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இதைத்தான் பேசுறானுடைய. அதை செய்யறவன் யாரா? இதே இடங்களில் பல நூற்றாண்டுகளால, பல்லாயிரம் வருடங்களாக இருக்கிறது. அதே மலைகள், அதே மரங்கள், அதே செடிகள், அதே கொடிகள், அதே கடல் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் ஒன்னை அல்லாஹ் நடத்துகிறானே. அந்த நடத்துற இடத்துக்கு போனோம்னா இல்ல அது நீங்க தேவையில்லாத பேசாதீங்க, அங்க கடவுளுக்கு வேலையே இல்லைன்றான். அது நடத்துபவனே அல்லாடா, அது நடத்துபவன் அல்ல. பெரிய புயல் காத்து வருது, பயங்கரமா வருது. ஏண்டா வந்துச்சு அப்படின்னா, உட்கார்ந்துக்கிட்டு பேர் வைக்கிறான், அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், வாயில வராத பேர்லாம் வச்சு விடுறான். ஏண்டா வந்துச்சு அப்படின்னா, இல்ல பூமி போன வருஷத்தோட இந்த வருஷம் வெப்பம் ஆயிடுச்சு, அதனால வறட்டு காத்து அடிக்குது, காத்துல ஈரப்பதமே இல்லாதனால அடிக்குதுன்றான். சரி, ஈரப்பதம் எல்லாம் இல்லாம இருக்கு, அதுக்கு முன்னால அந்த ஈரப்பதத்தை கொடுத்தது யாரு? ஏன் அந்த ஈரப்பதத்தை எடுக்கப்பட்டுச்சு? எடுக்கப்பட்டதா எடுத்தானா? இந்த எடுத்தான் என்று சொல்லவே வரவிட மாட்டுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யன்துரு ஃபீ மலக்கூத்திஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியினுடைய ஆட்சியும், வமா ஹலக்கல்லாஹு மின் ஷைஇன், அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்திருப்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவன் எப்படி படைத்திருக்கிறான் பாருங்கள். நீண்டதா சொன்னான், அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். அடிக்குங்க, அல்லாஹுதான் வானங்களையும் பூமியை படைத்தான். வன்சல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான்.
فأخرج من الثمرات رزقا لكم, உங்களுக்கு அதன் மூலமாக ரிஸ்க்குகளை வாழ்வாதாரங்களை கொடுத்தான். وسخر لكم الفلك لتجري في البحر بأمره, கடலில் ஓடக்கூடிய கப்பல்களை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், அவனுடைய கட்டளையில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து வசஹர லக்குமுல் அன்ஹார், நதிகளை உங்களுக்கு வளமாக்கி கொடுத்தான், நீங்க விரும்புற மாதிரி நதிகளை வளமாக்கி கொடுத்தான். வசஹர லக்குமுஷ் ஷம்ஸ வல் கமர தாயிபைன், சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி அவைகளை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு தோதுவாக, தாயிபைன் உங்களுக்கு தோதுவாக அல்லாஹ் அதை வசப்படுத்தி கொடுத்தான். சொல்லிட்டு சொல்லுகிறான், வசஹர லக்குமுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துட்டு, வாத்தாக்கும் மா சஅல்துமூஹு வாத்தாக்கும் மின் குல்லி ஷைஇம் மா சஅல்துமூஹு, நீங்கள் கேட்டதையெல்லாம் உங்களுக்கு அவன் வழங்கி கொண்டிருக்கிறான். மழை வேணும்ன்ற ஏதோ நம்ம கேட்டுட்டோன்றதற்காக வானத்தில் எங்கேயோ இருக்கிற மேகத்தை அப்படி இழுத்து கொண்டு வந்து நமக்கு மேலே நிப்பாட்டி அங்கிருந்து அந்த மேகத்தை அப்படியே கீழே போடாம அதை துளி துளியாக இறக்கி மனம் மகிழ்ச்சிக்கிறானே, யாரா? விஞ்ஞானத்துல எங்க முடியும்? சிந்திக்க விடுங்கடா மக்களண்டா. இல்லை இல்லை, அது வந்து அப்படியே வரும் போகும் அப்படின்னு. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப என்ன பண்ணிட்டான்னா, எல்லாத்தையுமே மீறி மீறி செயல்படுத்துகிறான், மீறி செயல்படுத்தி காட்டுறான், பூகம்பம் காட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் மனிதன் படிப்பினையே பெற மாட்டான், சிந்திக்கவே விட மாட்டான். ஒரு பக்கம் புயல் மலை ஆசிஃபா, அந்த காத்துக்கு பேர் அரபியில் ஆசிஃபா, அந்த காத்துக்கு முன்னால நிற்கவே முடியாது. அதுலேயும் தண்ணியோட சேர்ந்து வந்துச்சுன்னு வைங்க, புயல் மழைன்றானே, அது வந்துச்சுன்னு வைங்க, வானத்துக்கும் பூமிக்கு இடையில அப்படியே சுருட்டிக்கிட்டு வருது. இப்படி தண்ணி விழுகல, வானத்துக்கும் பூமிக்கு இடையில ஒரு சுழல், அப்படி சுழண்டால் எப்படி இருக்குமோ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து கொண்டுகிட்டே வருகிறது. மரம் வந்துச்சுன்னா அவ சேர்த்துக்கிறது, கார் வந்துச்சுன்னா சேர்த்துக்கிறது, எது வந்தாலும் அது தனக்குள்ள வாங்கி கொண்டு சுத்தி 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 அப்படி வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பக்கம் தூக்கி கொண்டு வீசுகிறதே, அந்த காற்றை கட்டுப்படுத்துகிறவன் யார்? இல்ல கேட்க, சிந்திக்க மாட்டியா? உனக்கு இவ்வளவு பண்ணுவாயின் தவுது நிஅமத்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை வரையறுக்க முற்பட்ட அல்லாஹ் தசுகா, உங்களால் வரையறுக்க முடியாது. இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு எல்லாத்தையும் முஸ்லிம்கள் நின்று செய்திருந்தோமானால் இதுல என்ன தெரியுமா? இது எல்லா கதவுகளையும் திறந்து விட்டது திருமறை குர்ஆன் தான். அதுக்கு முன்னால் இவர்கள் மருத்துவத்துக்கு போகவே முடியாது. இன்னைக்கு கொடுக்குறான் பாருங்க கஷாயம், அதைத்தான் குடிக்கணும். கால் ஒடிஞ்சிருந்தா கொண்டு போய் புத்தூர்ல வச்சு ஒடிஞ்ச காலம் மொத்தமா அம்மியில வச்சு ஒரு அரைச்சு ஒரு மாவு கிட்ட தூக்கி தான் போட்டிருப்பான். இன்னைக்கு என்ன பண்றான்? அப்படியே நிப்பாட்டி எந்த இடத்துல ஒடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல முடியும். அல்லாஹ் வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள் நான் பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறேனே, அஃபலா துபுசிரூன், மனிதா சிந்திக்க மாட்டையா? எவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருக்கிறேன், சிந்திக்க மாட்டையா என்று அல்லாஹ் கருணையோடு கேட்கிறான். ஆனா இவன் சொல்றான், நான் சிந்திப்பேன், ஆனா ஒன்ன நான் ஏத்துக்க மாட்டேன். எப்படி? சிந்திக்கிறேன், டாக்டர் ஆகிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா நீ எனக்கு வேணாம், அது அப்புறம் தான். இந்த அறிவாளி என்று சொல்லுவோம் பூரா ஒரு கட்டத்தோடு நின்றுக்கிறான். காரணம் என்ன என்றால், அந்த அறிவை படைத்தவன் அல்லாஹ் என்பதை ஏற்க மறுப்பதனுடைய விளைவுதான் என்பதை உணர்ந்தனும் நாமளும் இந்த இடத்துக்கு போயிடவே கூடாது. நமக்கு ஏதாவது அறிவு கம்மின்னு நினைச்சிங்கன்னா, அல்லது என்னாலேயும் முடியலையே, நான் என்னோடு சேர்ந்த அவன் முன்னேறி போகிறான், அவன் புகழை அடைகிறான், அவன் அதிகாரத்தை அடைகிறான், அவன் செல்வத்தை அடைகிறான், அவன் எல்லாமாக இருக்கிறான், நான் இன்னும் அப்படியே இருக்கிறேனே என்று நினைத்த வருந்தாதீர்கள். அல்லாஹ் நம்மளை நன்மைக்காகத்தான் அப்படி வைத்திருக்கிறான். மறுமையில தெரியும், அது மறுமையில தெரியும். ஏனென்றால் நம்முடைய செயலை அல்லாஹ் படைத்து நம்மளை இப்படி வைத்திருப்பது அவனுடைய அருட்பேற்றல் ஒன்று. மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்களே, அவர்கள்தான் உண்மையிலே மறுமையில் நிம்மதியானவர்கள். இவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை போலயே மறுமையில நிற்பார்களாம், ஒண்ணுமே இல்லாமல். என்னப்போ உலகத்திலே அப்படிதான் இங்கே அவங்க வாடி நிற்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ் வந்து
அவர்களுக்கு இருந்த அந்த அறிவின்மையை அப்படி விலக்கி விட்ட உடனே அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாயிருவார்கள். நம்ம நினைப்பாப்ப நம்மளும் இப்படி இருந்திருக்கலாமோ, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க டெஸ்லாண்டு, இவெல்லாம் அன்னைக்கு நினைப்பான் வானத்துக்கு மேல போனேன் அல்லாவ விட்டுட்டுனடா, எவனோ பைத்தியம் நினைச்சேன், கடைசியில அவன் நம்மளை விட அல்லாட்ட நெருக்கமாயிட்டானே, அதானே. அதனால ரொம்ப கவனமாக கஃப்லத் பொடுபோக்கு நடைபெறுகிற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண் கொண்டு பாருங்கள், சிந்தியுங்கள். பூகம்பம் என்றால் ஏதோ அல்லாஹ்வுடைய அதாப் அங்கு நடந்திருக்கிறது. தானே புயல் வந்திருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய அதாபு வந்தது. அதே போல கஜா புயல் வந்தது என்றால் அல்லாஹ்வுடைய அதாபு வந்தது. மனிதர்கள் ஏதோ பெரிய பிழை செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, உன்னை அடக்க ஆளுகிறவன் நான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் அப்பப்ப மனிதனுடைய அறிவுல பட்டுன்னு அடிக்கிறான். ஆனாலும் திருந்த மாட்டுகிறான். நாமளாவது திருந்துவோம். யா அல்லாஹ், உன்னுடைய அதாபை விட்டு எங்களை காப்பாற்று என்று நம்புவோம். ஆனால் கஃப்லத்தும், சிந்திக்காமல் இருப்பதும், பொடுபோக்குத்தனமும், அறிவை பயன்படுத்தாததும் கெட்ட கொள்கைகளை கொண்டு வந்து நம்மளிடத்தில் சேர்க்கும் என்பதை உணர்ந்து அறிவுக்கு முக்கியத்துவம், அறிவையே அல்லாஹ் படைப்புகளை பற்றி சிந்திப்பதை, அறிவை பயன்படுத்தினால சிந்திக்கிறது, இது அல்லாஹ் எப்படி செய்கிறான் பாருங்கள் என்பதை சிந்தித்து செயல்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி விழிப்புணர்வு மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.